வணக்கம். சிங்கப்பூர் பேரண்ட்ஸ் அகாடமி ஸ்பா என்ற அமைப்பின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகத்தில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது நிறைய பிரச்சனை ஓடிட்டுருக்கு. விலைவாசிகள்லாம் பயங்கரமாக ஏறிட்டுருக்கு. இதை குடும்பத்தில் கணவன்மார்கள் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப திண்டாடிட்டு இருக்காங்க. பார்ட் டைம் வேலைக்கு போகலாமா இல்லை அதிக சம்பளம் உள்ள வேலைக்கு போகலாமா என்று யோசிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவ்வளோலாம் அவங்க கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறையா டேலண்ட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. பட் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே மறந்துட்டு பசங்களுடைய படிப்பு, பசங்களை வளர்த்துறது, பசங்களுக்கு நல்ல வேல்யூ சிஸ்டம் சொல்லிக் கொடுக்குறது, இதுலேயே அவங்களுக்கு டைம் போயிடுது. அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன வட்டம் போட்டு அதுக்குள்ளேயே உட்காந்துட்ருப்பாங்க. பிஃபோர் மேரேஜ் பார்த்திங்கன்னா அவங்க காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க நிறையா டேலண்ட் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஒரு ஸ்கூல் டாப்பராக இருந்திருப்பாங்க, அகாடமிக்லாகவும் நல்லா பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இல்லை அவங்க ஒரு ஸ்கில் செட் நிறையா இருந்திருக்கும். அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையோ வெரி குட்டாக இருந்திருப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் அவங்க குடும்ப பொறுப்புகள், பசங்களுடைய படிப்பு அப்படின்னு அவங்க ரொம்ப அவங்களுடைய உலகமே அவங்கள ரொம்ப சுருக்கிப்பாங்க அவங்க. இதை கணவன்மார்கள் புரிஞ்சுக்கிட்டு பசங்கள்லாம் பெருசானோடனே ஓரளவுக்கு அவங்களே இண்டிபெண்ட்டாக அவங்களே எல்லாம் பண்ணிக்க ஆரம்பித்த உடனே அவங்க என்ன பண்ணணுன்னா ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும். மனைவிமார்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக அவங்க இருக்கணும். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். எப்படி அதை ஆரம்பிக்கலாம், எங்கே ஆரம்பிக்கலாம், எப்படி போய் ஹெல்ப் கேட்கணும் அப்படிங்கிற கைடன்ஸ் அவங்க கொடுக்கும்போது அவங்களும் வெளியே வந்துட்டு ஸ்டெப் அவுட் பண்ணி அவங்களும் அந்த ஃபினான்ஷியல் பேர்டனை அவங்க ஷேர் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. கணவன்மார்கள் பார்த்திங்கன்னா ஒரு 50% மனைவிமார்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க ஷேர் பண்ண முன் வந்தாங்கன்னா மனைவிமார்களும் அவங்க ஃபினான்ஷியல் பேர்டன் 50% ஷேர் பண்ணுவாங்க கண்டிப்பாக. இப்போது இருக்கும் பிரச்சனையான காஸ்ட் ஆஃப் லிவிங் இது போன்ற பிரச்சனை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம்.